வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கதையை தொடங்குவதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். இதோ ஒரு சுவாரஸ்யமான புதிய கதை உங்களுக்காக. வாழ்க்கையில் எதிர்பாராத தருணங்கள் நம்மை நிலைகொலையச் செய்வதுண்டு. என் கணவர் ரவி இறந்து சில நாட்களே ஆகியிருந்தது. அந்த பெரிய வீட்டில் தனிமை என்பது பேயாக வந்து என்னை அச்சுறுத்தியது. என்னுடன் தங்கியிருந்த என் கணவரின் தம்பி கவின் வெறும் 12 வயது சிறுவன். அவனை நான் என் தம்பியாகவே பார்த்தேன். அவனும் என்னை அண்ணி அம்மா என்றுதான் அழைப்பான். தனிமையில் தூங்க பயந்து கவினை என் அறையில் வந்து படுத்துக் கொள்ளச் சொன்னேன். அது குளிர்காலம். கம்பளி போர்வையின் கதகதப்பில் அவன் என் அருகில் தூங்கும்போது எனக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு இருந்தது. ஆனால் என்னைத் தவிர அந்த வீட்டில் வேறு யாரும் இல்லை. மாமனார் மாமியார் என யாரும் இல்லாத அந்த வீட்டில் கவின் மட்டுமே என் ஒரே துணையாக இருந்தான். 12 வயது சிறுவன் என்றாலும் கவின் பார்ப்பதற்கு நல்ல வளர்ந்த இளைஞனைப் போல இருப்பான். ஒரு நாள் இரவு என்னுள் இருந்த ஏதோ ஒரு குழப்பம் அல்லது அந்த தனிமையின் அழுத்தம் என்னை அவனை சோதிக்கத் தூண்டியது. என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அவனை மெதுவாக தட்டி எழுப்ப முயன்றேன். அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். இருட்டில் என் கை அவனைத் தொட்ட அந்த ஒரு நொடி என் கண்கள் வியப்பில் விரிந்தன. என் கணவன் இறந்து 5 நாட்கள் கூட ஆகவில்லை. இப்போது என் அருகில் இருப்பவன் அந்தச் சிறுவனா? அல்லது அன்று இரவு அந்த வீட்டின் மோனம் எனக்கும் அந்த சிறுவனுக்கும் இடையில் இருந்த எல்லையை ஏதோ ஒரு விசித்திரமான திசையை நோக்கி நகர்த்தியது? எனக்கு புரியாத மர்மம் ஒன்று அந்த அறையிலேயே நிலை கொண்டிருந்தது. என் தாயின் எச்சரிக்கை வார்த்தைகள் என் காதுகளில் இப்போதும் எதிரொலித்தன. கவின் உனக்கு தம்பி மட்டும்தான். ஆனால் காலம் மாறும்போது அவனுக்கும் உனக்கும் இடையே ஒரு மறைவு அவசியம் என்று அம்மா அடிக்கடி சொல்வார். அன்று அதை நான் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. ஆனால் இன்று என் கணவர் ரவியின் மறைவுக்குப் பின் என் முன் நிற்கும் இந்த 12 வயது கவின் எனக்கு ஏதோ ஒரு அந்நியனைப் போல தெரிந்தான். இரவு 1 மணி கதவை தட்டியது கவின். அவன் கையில் ஹோட்டல் பொட்டலாம். அவன் கண்களில் தெரிந்த அந்த பரிதாபம் வெறும் பாசமா அல்லது ஏதோ ஒரு மறைமுகமான திட்டமா? அண்ணி, நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் என்னால் தாங்க முடியாது. என் அண்ணனை பற கொடுத்துவிட்டேன். உங்களையும் நான் இழக்க விரும்பவில்லை என்று அவன் சொன்னபோது அவன் குரலில் இருந்த முதிர்ச்சி என்னை மிரட்டியது. அவன் என் பாதுகாப்பு கருதி என்னை தரைத்தளத்தில் உள்ள அறைக்கு மாற்ற சொன்னான். மேலே உள்ள அறை பாதுகாப்பானது அல்ல என்று அவன் சொன்ன விதம் அந்த வீட்டின் மீது அவனுக்கு இருக்கும் அதிகாரத்தைக் காட்டியது. நான் தயக்கத்துடன் அவனது அறைக்குச் சென்றேன். அவன் அறைக்குச் சென்ற அந்த நொடி என் கண்கள் வியப்பால் விரிந்தன. நான் அதிர்ந்து போய் நின்றேன். என் கணவர் ரவி உயிருடன் இருந்தபோது கவினன் அறை இப்படி இருந்ததே இல்லை. அறையின் சுவர்கள் முழுவதும் ஏதோ ஒரு விசித்திரமான படங்களாலும் புரியாத குறியீடுகளாலும் நிரப்பப்பட்டிருந்தன. ஒரு மூலையில் என் கணவரின் உடைமைகளை விட விசித்திரமான சில பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அந்த சிறுவன் கவின் எனக்கு தெரிந்த அந்த அப்பாவி தம்பிதானா? அல்லது என் கண்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு முகமுடியை அவன் அணிந்திருக்கிறானா? அந்த அறையில் நிலவிய அந்த ஒருவித மனம் என் கணவர் கடைசியாக எனக்கு கொடுத்த அந்த வாசனை திரவியத்தின் மனம் போலவே இருந்தது. திடீரென்று பின்னால் ஒரு சத்தம் கேட்டது. கவின் என் பின்னால் வந்து நின்றான். அவன் கண்கள் வழக்கத்திற்கு மாறாக தீட்சணியமாக ஜொலித்தன. என்ன அண்ணி, என் அறையை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்களா? அவன் குரலில் இருந்த அந்த விசித்திரமான நடுக்கம் என் முதுகு தண்டில் ஒரு பயத்தை ஊறுவ செய்தது. என் கணவர் இறந்து 5 நாட்களே ஆகிறது. இப்போது இந்த வீட்டில் நான் மட்டும் தனியாக ஒரு தெரியாத மனிதரைப் போல நடந்து கொள்ளும் கவினுடன் இருக்கிறேன். என் தாயின் பயம் நியாயமானதுதான் என்பதை இப்போது உணர்கிறேன். கவின் வெறும் சிறுவன் அல்ல. அவனுக்குள் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. அன்று அவன் கொடுத்த தேநீரை கையில் வாங்கியபோது என் கைகள் லேசாக நடுங்கின. கவின் சொன்ன அந்த வார்த்தைகள் என் இரத்தத்தை உறைய வைத்தன. அன்னைக்கு தூக்கம் வரவில்லை என்று நண்பனிடம் சொன்னேன். அவன் மாத்திரை போட்டுத் தர சொன்னான். என்ன ஒரு யதார்த்தமான ஆனால் பயங்கரமான விளக்கம்! ஒரு 12 வயது சிறுவனால் எப்படி இவ்வளவு சாதாரணமாக ஒரு பெண்ணின் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் முடிவை எடுக்க முடியும்? நான் டீயை கொடுக்காமல் டேபிளில் வைத்தேன். கவின் இதில் தவறி இப்படி யாரையும் கேட்காமல் மருந்துகளை கொடுப்பது ஆபத்து என்று நான் கண்டிப்புடன் கூறினேன். ஆனால் அவன் முகத்தில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. மாறாக அவன் உதடுகளில் ஒரு விசித்திரமான மெல்லிய புன்னகை அரும்பியது. அவனது அறைக்குள் நான் கண்ட அந்த நகைப்பெட்டிகள் என் நினைவுக்கு வந்தன. நான் பாதுகாப்பாக பூட்டி வைத்திருந்த நகைகள் எப்படி கவினின் அறைக்கு வந்தன? அவனது அறைக்குள் நான் கண்ட அந்த பொருட்கள் வெறும் விளையாட்டுப் பொருட்கள் அல்ல.
அவை ரவியின் ரகசியங்கள். நான் மெல்ல அவனிடம் கேட்டேன். கவின், என் அறைப்பூட்டை திறக்க உனக்கு எப்படி தெரியும்? அந்த நகைப்பெட்டிகள் எப்படி உன் அறைக்கு வந்தன? அவன் தீயை குடித்துக்கொண்டே என்னை தீர்க்கமாக பார்த்தான். அவன் கண்கள் இப்போது ஒரு சிறுவரின் கண்களாக இல்லை, ஒரு முதிர்ந்த சூழ்ச்சி நிறைந்த மனிதரின் கண்களைப் போல அவை மின்னின. அண்ணி, அண்ணன் இறப்பதற்கு முன்னரே எனக்கு எல்லாம் தெரியும். அவர் இந்த வீட்டில் எதை எதை மறைத்து வைத்திருந்தார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் அண்ணனை தேடி அலைந்தீர்கள், நான் அண்ணன் விட்டு சென்ற அதிகாரத்தை தேடினேன் என்றான் அவன். என் இதயம் பணப்படுத்தது. இந்த வீட்டில் நான் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்தேன். ஆனால் நான் ஒரு சிங்கம் இருக்கும் குகையில் மாட்டிக்கொண்டேன் என்பதை இப்போது உணர்ந்தேன். அவன் என்னை ஒரு அண்ணியாக பார்க்கவில்லை, அவனது திட்டங்களுக்கு தேவையான ஒரு கருவியாக பார்க்கிறான். அண்ணி, இந்த ஊரில் அண்ணனின் மரணம் விபத்து என்றுதான் எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சதி இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இனி நான் சொல்வதை கேட்டுதான் ஆகஸ்ட் வேண்டும் என்று அவன் கூறியபோது அந்த வீட்டின் கதவுகள் தானாகவே மூடிக்கொண்டன. காலை நேரம் ஆனால் அறைக்குள் இருள் சூழ்ந்தது. கவின் மெல்ல எழுந்து என் அருகில் வந்தான். இனி நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அண்ணி. அண்ணன் எப்படி போனாரோ அதே மர்மம் உங்களை சுற்றிலும் வலை பின்னத் தொடங்கிவிட்டது. என் உடல் நடுங்கியது. அவன் வைத்திருக்கும் அந்த தேநீர் கோப்பையில் என்ன கலந்திருக்கிறான் என்பது இப்போது எனக்கு தெரியும். மீண்டும் மயக்கம் என் கண்களை சூழ்ந்தது. நான் விழுந்தால் என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. அவன் தேநீரை என் கண் முன்னே பருகியதும் அவன் மீது எனக்கு இருந்த சந்தேகம் சிறிது தணிந்தது. ஒருவேளை நான் தவறாக புரிந்து கொண்டேனோ? அவன் சொல்வது போல இந்த வாடகை வீட்டில் அவமானப்பட்டு வாழ்வதை விட சொந்தமாக ஒரு வீடு வாங்குவது நல்ல யோசனைதானே? ஆனால் அந்த நகைகளை அவன் எப்படி தனியாக விற்கப் போகிறான்? அவன் தேர்ந்தெடுத்த அந்த நேர்மையான நபர் யார்? கவின், அந்த நகைகள் என் கணவர் ரவி எனக்கு தந்தவை. அவற்றை விற்பதற்கு முன்னால் எனக்கு அந்த நபரைப் பற்றி தெரிய வேண்டும். அவரிடம் நான் பேச வேண்டும் என்றேன் அழுத்தமாக. கவின் லேசாக சிரித்தான். அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு கர்வமும் அதிகாரமும் கலந்திருந்தது. அண்ணி, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அந்த நபர் மிக முக்கியமானவர். அவர் அண்ணனின் நெருங்கிய நண்பர். நீங்கள் அவரிடம் பேசினால் அண்ணனின் மரணத்தைப் பற்றியும் அவர் விட்டு சென்ற கடன்களைப் பற்றியும் அவர் சொல்லிவிடுவார். நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகவே நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன் என்று அவன் சொன்னான். அவனுடைய பதில்கள் ஒவ்வொன்றும் என்னை ஒரு இக்கட்டான சூழலுக்குள் தள்ளியது. ரவியின் மரணத்திற்கும் அவனது இந்த செயல்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பது தெளிவாக தெரிந்தது. அன்று மதியம் கவின் வெளியே சென்றிருந்தான். அவன் அறைக்கதவு லேசாக திறந்திருந்தது. இந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது என்று நான் உள்ளே நுழைந்தேன். அவன் சொன்ன அந்த நேர்மையான நபர் யார் என்று தெரிந்து கொள்ள அந்த அறையை அலசினேன். மேஜையின் அடியில் ஒரு பழைய டைரி இருந்தது. அகை திறந்தபோது என் கண்கள் கலங்கின. அதில் என் கணவர் ரவியின் கையெழுத்தில் சில வரிகள் இருந்தன. கவின் சிறுவன் அல்ல. அவன் மூளையில் ஏதோ ஒரு விசித்திரமான மாற்றம் இருக்கிறது. அவன் என் மீது வைத்திருக்கும் இந்த அதிகப்படியான பாசம் காலப்போக்கில் பேராசையாக மாறிவிட்டது. அவன் என்னை பாதுகாப்பதாகச் சொல்கிறான், ஆனால் உண்மையில் அவன் என்னை சிறை வைக்கிறான். அந்த டைரியின் பக்கங்களை மாற்றியபோது கடைசி பக்கத்தில் ஒரு முகவரி இருந்தது. அது நான் பார்க்கக்கூடாத ஒரு இடத்தில் முகவரி. அப்போதுதான் கதவு சத்தமிட்டு திறந்தது. கவின் வாசலில் நின்று என்னை பார்த்து கொண்டிருந்தான். அவன் கையில் அதே வாசனை திரவியத்தின் பாட்டில் இருந்தது. அவரது கண்கள் சிவந்து போயிருந்தன. அண்ணி, நீங்கள் டைரியை பார்த்துவிட்டீர்களா? நான் உங்களை பாதுகாக்கத்தானே பார்த்தேன். ஏன் மீண்டும் என் நம்பிக்கையை சோதிக்கிறீர்கள்? அவன் குரல் அறை எங்கும் எதிரொலித்தது. நான் உறைந்து போய் நின்றேன். இந்த சிறுவன் என் கணவரை என்ன செய்திருப்பான்? இவன் சிறுவனா அல்லது ஏதோ ஒரு தீய சக்தியின் உருவமா? என் சொந்த சகோதரர்கள் மீது எனக்கு இருந்த நம்பிக்கை அந்த நிமிடமே உடைந்து சிதறியது. என் தம்பிகள் தங்களது மனைவிகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதை நான் முன்பே அறிந்திருந்தேன். ஒரு கைம்பெண்ணாக அவர்களிடம் தஞ்சம் புகுந்தால் என் வாழ்நாள் முழுவதும் அவர்களின் தயவில்தான் கிடக்க வேண்டும். என் சுயமரியாதையை அடகு வைக்க எனக்கு விருப்பமில்லை. கவின், நீ சொல்வதுதான் சரி. இந்த நகைகளை விற்று நமக்கென்று ஒரு சிறிய வீட்டை வாங்கிக் கொள்வோம். பிறகு யாருடைய தயவும் நமக்கு தேவையில்லை என்று நான் முடிவெடுத்தேன். என் வார்த்தைகளைக் கேட்ட கவினின் முகத்தில் ஒருவிதமான வெற்றி புன்னகை மின்னியது. அந்த புன்னகையில் ஏதோ ஒரு தீமை ஒளிந்திருந்தது. அதை அன்று என்னால் உணர முடியவில்லை. ஆனால் ஒரு கேள்வி என் மனதை அரித்துக் கொண்டே இருந்தது. என் நகைகளை நான் மிகவும் பாதுகாப்பான லாக்கரில் வைத்திருந்தேன். எந்த அடையாளமும் இல்லாமல் அந்த பூட்டுகளை அவன் எப்படி திறந்தான்?
ஒரு 12 வயது சிறுவனால் எப்படி இது சாத்தியம்? மறுநாள் காலை கவின் அந்த நகை பெட்டியுடன் ஒரு நபரை அழைத்து வந்தான். அவன் பெயர் சலீம். பார்ப்பதற்கு மிகவும் மரியாதையான மனிதனாக தெரிந்தான். அம்மா, உங்கள் நகைகளை நான் விற்கிறேன். ஆனால் இதற்கு சட்டப்படி உங்கள் கணவரின் இறப்பு சான்றிதழும் இன்னும் சில ஆவணங்களும் தேவைப்படும் என்று அவன் கூறினான். நான் அந்த ஆவணங்களை தேடி என் கணவரின் அலமாரியே திறந்தேன். அங்கே நான் கண்டது என் கணுக்காலையே நடுங்க வைத்தது. என் கணவர் மறைவதற்கு சில நாட்களுக்கு முன்பு வரை கவினின் பேரில் ஒரு பெரிய சொத்து உயில் எழுதப்பட்டிருந்தது. அந்த உயிலில் கவினின் நடவடிக்கைகளில் எனக்கு ஏதோ பயம் இருக்கிறது. அவன் சாதாரணமானவன் அல்ல. அவனது ஒவ்வொரு அசைவிற்கும் பின்னால் ஒரு பெரிய சதி உள்ளது என்று ரவி எழுதி வைத்திருந்தார். அந்த உயிரை படித்த கவின் என் அருகில் வந்து நின்றான். அண்ணன் எனக்கு பயந்தார். ஆனால் அவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் முறையாக பயன்படுத்தப் போகிறேன். நீங்கள் என்னை தடுத்தால் அண்ணனுக்கு நேர்ந்த கதிதான் உங்களுக்கும் என்று மிகவும் மென்மையான ஆனால் நடுக்கம் தரும் குரலில் மிரட்டினான். அந்த அறையின் கதவுகள் தானாகவே பூட்டிக் கொண்டன. என் சகோதரர்களிடம் உதவி கேட்டிருக்கலாமோ என்று தோன்றியது. ஆனால் இப்போது காலம் கடந்துவிட்டது. கவினின் கையில் இருக்கும் அந்த பெரிய கத்தி அவன் சிறுவன் அல்ல. அவன் ஒரு ஆபத்தான வேட்டைக்காரன் என்பதை எனக்கு உணர்த்தியது. சலீம் என் நகைகளை வாங்கிக் கொண்டு போனான். கவின் என்னை பார்த்து, அண்ணி, இனி இந்த வீடு உங்களுடையது அல்ல. இது என்னுடையது. நீங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் வாழ வேண்டும் என்றான். நான் இப்போது ஒரு சிறை கைதி. என் கணவரின் தம்பி என்று நினைத்த அந்த சிறுவன் இப்போது என் எஜமானனாக மாறிவிட்டான். அந்த புதிய வீடு பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் ஏனோ அதில் ஒருவிதமான அமானுசிய அமைதி நிலவியது. நான் மிகவும் சிரமப்பட்டு வீட்டை சுத்தம் செய்து சமையலறையில் கவனுக்காக காத்திருந்தேன். அவன் சீக்கிரமே வந்துவிடுவான் என்று நினைத்தேன். ஆனால் அன்று அவன் வர நீண்ட நேரமானது. என் மனம் மீண்டும் அந்த பழைய சந்தேகங்களுக்குள் நுழைந்தது. இரவு நேரம் நெருங்கியது. கதவை தட்டும் சத்தம் கேட்டு நான் சென்று திறந்தேன். கவின் உள்ளே வந்தான். அவனது கண்கள் ஏதோ ஒரு வெற்றியின் மமதையில் ஜொலித்தன. கையில் ஒரு சிறிய பெட்டியுடன் வந்தவன் என்னை பார்த்து ஒருவிதமான பூநகையை சிந்தினான். அண்ணி, இந்த வீட்டிற்கான பத்திரங்களை நான் வாங்கிவிட்டேன். ஆனால் சலீம் அங்கில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லச் சொன்னார் என்று கூறிவிட்டு தன் கைவசம் இருந்த அந்த பெட்டியை என்னிடம் நீட்டினான். என்ன விஷயம் கவின்? நீ ஏன் இவ்வளவு அவசரமாக இருக்கிறாய் என்று நான் கேட்டேன். அவன் என் அருகில் வந்து என் தோள் மீது கை வைத்தான். ஒரு 12 வயது சிறுவனின் செய்கை என்று நினைக்க முடியவில்லை. அண்ணி, நம்முடைய புதிய வாழ்க்கை இன்றுதான் தொடங்குகிறது. அண்ணன் ரவி மறைந்ததற்கு பின்னால் இருந்த உண்மைகளைத் தேடி நீங்கள் அழைந்தீர்கள் அல்லவா? அதற்கான விடை இந்த சாவியில் இருக்கிறது என்று சொல்லி ஒரு பழைய சாவியை கொடுத்தான். இந்த சாவி எதனுடையது என்று என் குரல் நடுக்கத்துடன் கேட்டேன். அவன் மெல்லிய குரலில் சொன்னான், இந்த வீட்டு அடித்தளத்தில் ஒரு அறை இருக்கிறது. அண்ணன் ரவி தன் மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்புதான் அதை ரகசியமாக உருவாக்கினார். அந்த அறையில் இருப்பது வெறும் பணம், நகைகள் அல்ல. அவர் ஏன் திடீரென உயில் எழுதினார் என்பதற்கான ஆதாரங்கள். ஆனால் அன்னே ஒரு நிபந்தனை, அதை திறந்தால் நீங்கள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. நான் திகைத்துப் போய் நின்றேன். இந்த சிறுவன் கவின் என் கணவரின் ரகசியங்களை இப்படி துல்லியமாக தெரிந்திருக்கிறான் என்றால் அவன் ரவியின் இறப்பிற்கு முன்னரே அவனுடன் ஏதோ ஒரு விசித்திரமான பிணைப்பில் இருந்திருக்கிறான் என்று அர்த்தமா? நான் சமையலறையில் வைக்கப்பட்டிருந்த உணவை அவனுக்கு பரிமாறினேன். கவின் அமைதியாக சாப்பிடத் தொடங்கினான். ஆனால் அவனது பார்வைகள் என் அறை பக்கமே நிலைத்திருந்தன. அந்த புதிய வீட்டில் நான் மீண்டும் அவரது வலையில் சிக்கிக் கொண்டேன் என்பதை என்னால் உணர முடிந்தது. அன்னை, நீங்கள் சாப்பிடவில்லையா? அந்த அறையை திறக்கும் முன் நீங்கள் ஒரு நல்ல விருந்து சாப்பிட வேண்டும். நாளை உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது என்று அவன் சொன்னபோது அவரது குரலில் இருந்த அந்த அதிகாரம் என்னை அச்சுறுத்தியது. நான் அந்த உணவை உண்ணும்போது மீண்டும் ஒரு விதமான மயக்கம் என் கண்களை சூழ்ந்தது. அவன் கொடுத்த அந்த தேநீரில் மீண்டும் ஏதோ கலந்திருக்கிறான். இந்த முறை நான் மயங்கி விழுந்தால், கண் விழைக்கும்போது இந்த உலகம் எனக்கு புரியாத ஒரு மாயையாக மாறிவிடுமோ என்ற அச்சம் என் இதயத்தை அழுத்தியது. அவன் என்னை சீறிய விதம் ஒரு 12 வயது சிறுவனுடையதாக இல்லை. வாழ்வியல் கசப்புகளை பார்த்த ஒரு முதிர்ந்த ஆணின் குரலாக இருந்தது. அவன் கதவை திறந்தபோது அந்த அறையில் நிலவிய அந்த விசித்திரமான மனம் என்னை மீண்டும் ஒருவித மயக்கத்திற்குள் தள்ளியது. அவரது கண்களில் தெரிந்த தீட்சண்யம், நான் ஒரு சிறுவனே அல்ல, ஏதோ ஒரு மர்ம சக்தியைதான் என் வீட்டிற்குள் வளர்த்து வருகிறேன் என்பதை உறுதிப்படுத்தியது. கவின், ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று என் குரல் நடுங்க கேட்டேன்.
அவன் என் அருகில் வந்து என் கைகளை பிடித்துக் கொண்டான். அந்த சிறுவனின் கைகளிலிருந்த அந்த வலிமை என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவன் என் கண்களை நேராக பார்த்துச் சொன்னான், அன்னை, நீங்கள் எனக்கு பணிவிடை செய்வதாக நினைக்கிறீர்கள். ஆனால் அந்த உணவில் நான் எதை சேர்த்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பயத்தை, உங்கள் பாதுகாப்பற்ற உணர்வை, உங்கள் கடந்த கால நினைவுகளை எல்லாம் அந்த உணவில் மறைத்து வைத்திருந்தேன். நான் அதிர்ந்து பின்வாங்கினேன். என்ன சொல்கிறாய் கவின்? அவன் மெல்லச் சிரித்தான். அந்த சிரிப்பு அறையின் இருளில் எதிரொலித்தது. அண்ணன் இறப்பதற்கு முன் அவர் இந்த தகவலை என்னிடம் ஒப்படைக்க விரும்பவில்லை. ஆனால் நான் அவரை தடுத்து நிறுத்தினேன். அவர் தன்னிடம் வைத்திருந்த அந்த இரகசிய பெட்டியின் சாவி இப்போது என் கையில் உள்ளது. நீங்கள் உங்கள் கணவரைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர் ஒரு சாதாரண வியாபாரி என்றுதானே? அவர் ஒரு பெரிய குற்றக் கும்பலின் முக்கிய புள்ளி என்பதை உங்களுக்கு தெரியுமா? என் இதயம் நின்றது போல் இருந்தது. இல்லை, அது போய் என்று நான் அலறினேன். பொய்யா, பாருங்கள் என்று அவன் தன் மேஜை எழுப்பறையை திறந்தான். அதில் என் கணவர் ரவியின் கையொப்பமிட்ட ஆவணங்கள் இருந்தன. ஆனால் அதிலிருந்த பெயர்கள் எல்லாம் நான் அறியாதவை. கவின் என்னை ஒரு நாற்காலியில் அமர வைத்து என் முகத்தை பார்த்தான். அவன் கையில் இருந்த ஒரு சிறிய கருவி என் கணவரைப் பற்றிய பல உண்மைகளை ஒவ்வொன்றாக சொல்லத் தொடங்கியது. இனி நீங்கள் என்னை தட்டிக் கேட்க முடியாது அண்ணி, நீங்கள் என் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். அந்த புதிய வீட்டின் ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு அறையும் அண்ணன் சம்பாதித்த அந்த பாவப் பணத்தால் கட்டப்பட்டது. இந்த வீட்டிலிருந்து நீங்கள் வெளியேறினால் உங்கள் உயிருக்கு ஆபத்து. நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு எச்சரிக்கை. கவின் எழுந்து நின்றான். அவனது உருவம் சுவரில் ஒரு நிழலாக பெரியதாக தெரிந்தது. அந்த நிழல் ஒரு சிறுவனுடையது அல்ல, என் கணவர் ரவியைப் போலவே இருந்தது. இன்று இரவு நீங்கள் தூங்க வேண்டிய அவசியமில்லை அண்ணி, நான் சொல்லப்போகும் உண்மைகள் உங்களை உழுக்கப் போகின்றன. அண்ணன் ஏன் இறந்தான்? அவன் இறப்பிற்கும் அந்த 12 வயது கவினுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை இன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான். அவன் கையிலிருந்த அந்த சாவியை என்னிடம் நீட்டினான். அது அந்த இரகசிய அறைக்கான சாவி. கதவை திறந்தாள். என் கணவரின் உண்மையான முகத்தை காண வேண்டியிருக்கும். கதவை திறக்காமல் இருந்தால் கவினன் அடிமையாக இருக்க வேண்டியிருக்கும். 9 மணி கதவை யாரோ மிக ஆக்ரோசமாக தட்டினார்கள். கவின்தான் திரும்ப வந்திருக்கிறான் என்று உறுதியாக தெரிந்தாலும் அவன் வந்த வீதம் என்னை உறைய வைத்தது. கதவை திறந்தபோது அங்கே நின்றிருந்தது கவின் மட்டுமல்ல, அவனோடு அடையாளம் தெரியாத இருவர் கருப்பு உடையில் நின்றிருந்தனர். அவன் என் வீட்டுக்குள் நுழைந்தபோது அவனது கண்களிலிருந்த அந்த தீய சுடர் இன்னும் அதிகமாகியிருந்தது. அண்ணி, நான் சொன்னதை யோசித்தீர்களா? இந்த காலம் முடிய இன்னும் சில நாட்கள்தான் இருக்கிறது. அதற்குள் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இல்லை என்றால் இந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாது என்று சொன்னேன் அல்லவா? அதை இப்போது செயலில் காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றான். நான் நடுங்கிக் கொண்டே கத்தினேன். கவின், இது உன் அண்ணன் ரவி கஷ்டப்பட்டும் சம்பாதித்த வீடு. நீ ஒரு சிறுவன், உன் மூளை கெட்டுப் போய்விட்டது. இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியேறு. அவன் மீண்டும் சிரித்தான். அது ஒரு சிறுவனின் சிரிப்பல்ல, அதிகார துணை கொண்ட மனிதனின் எள்ளி நகையாடல். அண்ணன் ரவி, அவரைப் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் ஒரு மிகப்பெரிய குற்றக் கொம்பலின் தலைவன். அவர் மறைந்த பிறகு அந்த பேரரசின் வாரிசு நான். நீங்கள் என் அண்ணனின் மனைவி அல்ல. நீங்கள் என்னுடைய சொத்து. இப்போது அந்த ஆவணத்தில் கையெழுத்தினீங்கள். இந்த வீடு இனி என் பெயருக்கு மாறிவிட வேண்டும் என்று கூறி ஒரு காகிதத்தை நீட்டினான். நான் அதை பார்க்க மறுத்துவிட்டேன். உடனே அவன் என் கழுத்தை பிடித்து சுவரோடு சாய்த்தான். அவனது பிடியில் இருந்த அந்த வலிமை ஒரு 12 வயது சிறுவனுடையது அல்ல. என் கணவர் ரவிக்கு இருந்த அதே வலிமை, அதே பிடிமானம். யார் நீ? கவின், இல்லை, எனக்கு தெரியும் என்று நான் அலறினேன். அவன் என் காதருகே வந்து மெல்லிய குரலில் சொன்னான், நான் யார் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ரவி ஏன் இறந்தான் என்று கேட்டீர்களே, அந்த உண்மையே சொல்லட்டுமா? ரவி என்னை அழைக்க நினைத்தான். ஆனால் நான் அவனை விட வலிமையானவன். அவன் உடலுக்குள் இருந்த அந்த தீய சக்தியின் ஒரு பகுதி இப்போது என்னிடம்தான் இருக்கிறது. இது முடிந்தவுடன் நம் திருமணம் நடக்கும். இல்லையென்றால் அடுத்த பலி நீங்கள்தான். அவனோடு வந்திருந்த அந்த இருவர் வீட்டின் எல்லா பக்கங்களிலும் கருப்புத் துணைகளைக் கொண்டு ஜன்னல்களை மறைக்கத் தொடங்கின. நான் இந்த வீட்டின் 4 சுவர்களுக்குள் முற்றிலுமாக சிறை வைக்கப்பட்டுவிட்டேன். கவின் இப்போது எனக்கு முன்னால் ஒரு அரக்கரை போல நின்றான். எனக்கு தப்பிக்க வழி தெரியவில்லை. இந்த காலம் முடிவதற்குள் நான் இந்த நரகத்திலிருந்து வெளிவர வேண்டும். கதவின் பூட்டை திறக்க முயன்றேன். ஆனால் கவின் சாவியை தன் கையில் வைத்திருந்தான். அந்த சாவி ரவியின் பழைய ரகசிய அறையின் சாவி. அதில் ஏதோ ஒரு விசித்திரமான மாயம் இருப்பதை அன்றுதான் உணர்ந்தேன். நான் மீண்டும் அந்த அறைக்குள் நுழைந்தால்
அங்கே என் கணவரின் ஆன்மா அல்லது என்னை காப்பாற்றக்கூடிய ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குமா? அல்லது கவினின் வலையில் நான் நிரந்தரமாக சிக்கிக் கொள்வேனா? வெளிப்புற கதவை நான் சாதிய போது அந்த ஆட்களின் வசைகளும் இகழ்ச்சியான சிரிப்புகளும் என் வீட்டு சுவர்களை துளைத்தன. இந்த உலகம் ஒரு பெண்ணை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறது என்பதை உணர்ந்தபோது என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. ஆனால் இந்த அவே பெயருக்குப் பின்னால் கவினின் சதி இருப்பதைக் கண்டு நான் நடுங்கினேன். அவன் என்னை முற்றிலுமாக தனிமைப்படுத்தி தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவரத்தான் இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறான். திடீரென்று அறையின் உள்ளே இருந்து ஒரு மெல்லிய சிரிப்பு சத்தம் கேட்டது. அது கவினின் குரல். அவன் எப்போது வீட்டிற்குள் வந்தான்? அவன் எங்கே மறைந்திருந்தான்? நான் திடுக்கிட்டு திரும்பினேன். அவன் இருண்ட மூலையில் நின்று கொண்டிருந்தான். அண்ணி, இப்போது புரிகிறதா? இந்த உலகம் உங்களை வாழவிடாது. அந்த ஆட்கள் சொன்னது போல இப்போது உங்களை ஆதரிக்கவும் உங்களுக்கு பாதுகாப்பு தரவும் இந்த உலகில் யாரும் இல்லை. நான் மட்டும்தான் உங்கள் நிழல். நான் மட்டும்தான் உங்கள் துணை என்றான் அவன். அவரது குரல் இப்போது மிகவும் மென்மையாக, ஆனால் ஒரு அரக்கரின் உறுதி தன்மையோடு ஒலித்தது. நீதான் இதை செய்தா இல்லையா? அந்த ஆட்களை இங்கே வரவழைத்து என் நற்பெயரை கெடுத்தது நீதான் என்று நான் அவன் மீது பாய்ந்து செல்ல முயன்றேன். அவன் என் கைகளை பிடித்து அழுத்தினான். அவன் கைகள் இரும்பைப் போல குழுந்திருந்தன. ஆமாம், நான் தான் செய்தேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தையோ உறவினரையோ தேடி சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை செய்தேன். இப்போது ஊர் மக்கள் அனைவரும் உங்களை ஒரு தவறான பெண்ணாகவே பார்க்கிறார்கள். நீங்கள் வெளியே சென்றாலும் எவரும் உங்களை ஏற்க மாட்டார்கள். இப்போது நீங்கள் இந்த வீட்டிற்குள் என்னுடன் இருப்பதன் தவிர வேறு வழி இல்லை என்றான். நான் கதறி அழுதேன். என் அழுகை அவனுக்கு ஒரு பெரிய வெற்றியாக தெரிந்தது. அவன் என்னை தரையோடு இழுத்துச் சென்று ரகசிய அறைக்கான சாவியை என் கையில் திணித்தான். இப்போது உள்ளே சென்று பாருங்கள். உங்கள் கணவர் ரவி எதற்காக துரித்தாரோ அது அங்கேதான் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்தால் மட்டுமே ஏன் நான் உங்களை இப்படி சிறை வைத்திருக்கிறேன் என்பது புரியும். நீங்கள் அந்த அறையை திறக்காவிட்டால் நாளை காலை அந்த ஆட்கள் மீண்டும் வந்து இந்த வீட்டை தீயிட்டு கொளுத்துவார்கள். இப்போது முடிவு உங்களுடையது என்று சொல்லிவிட்டு அவன் அறையை விட்டு வெளியேறினான். வீடு அமைதியானது. ஆனால் அந்த மௌனம் மரணத்தை விட பயங்கரமாக இருந்தது. நான் அந்த ரகசிய அறையின் கதவின் முன் நின்றேன். என் கணவர் ரவியின் மர்மமான கடந்த காலம், என்னை பழிவாங்கும் ஒரு 12 வயதில் சிறுவன், சிதைக்கப்பட்ட என் கண்ணியம் அனைத்திற்கும் ஒரே விடை அந்த அறையில்தான் இருக்கிறது. கைகளை நடுங்கிக் கொண்டே அந்த சாவியை துளைக்குள் நுழைத்தேன். கூட்டு திறந்தது. கதவு மெதுவாக சத்தத்துடன் திறக்கத் தொடங்கியது. ரகசிய அறையின் கதவு மெல்ல திறந்தது. உள்ளே ஒரு விதமான பழைய காகிதங்களின் மனமும் ஏதோ ஒரு மருந்து வாசனையும் கலந்திருந்தது. சுவரில் இருந்த ஒரு சிறிய விளக்கை நான் எரிய வைத்தேன். அந்த அறை முழுவதும் புகைப்படங்களும் ஆவணங்களும் நிறைந்திருந்தன. ஆனால் நான் கண்ட காட்சி என் இதயம் நின்று போகும் அளவுக்கு அதிர்ச்சியை தந்தது. அந்த அறையின் சுவர்களில் என் கணவர் ரவியின் புகைப்படங்கள் இருந்தன. ஆனால் ஒவ்வொரு புகைப்படத்திலும் ரவியின் முகத்திற்கு பக்கத்தில் நான் அந்த தெருவில் பார்த்த கவினின் முகமும் இருந்தது. ஆனால் அது 12 வயது சிறுவன் கவின் அல்ல. அது அவன் வளர்ந்தா பருவத்தின் முகம். அருகில் இருந்த ஒரு கோப்பை எடுத்தேன். அது ரவியின் உயில். அதில் எழுதப்பட்டிருந்தது, நான் கவினை பெற்றெடுக்கவில்லை. கவின் நான் செய்த ஒரு அறிவியல் பரிசோதனை. என் மரணத்திற்குப் பின் என் ஆளுமையை அவனுக்குள் கடத்த வேண்டியிருந்தது. அவன் ஒரு சிறுவன் அல்ல. அவன் எனக்கு பதிலாக இந்த உலகத்தை ஆள படைக்கப்பட்ட ஒரு குளோன். அவனுக்குள் என் நினைவுகளும் என் வன்மமும் என் அறிவும் திணிக்கப்பட்டிருக்கிறது. என் உடல் நடுங்கியது. கவின் என்று நான் அழைத்தது ஒரு சிறுவனே அல்ல. என் கணவன் ரவியின் மற்றொரு வடிவத்தை, அவன் என்னிடம் காட்டிய அந்த பாசம், அவன் பேசிய முதிர்ச்சியான வார்த்தைகள். ஏன் அவன் என்னை அடையத் துடித்தான் என்பதற்கு இப்போது விடை கிடைத்தது. அவன் ரவியின் ஆன்மாவையும் அறிவையும் சுமக்கும் ஒரு இயந்திரம். திடீரென்று கதவு மூடும் சத்தம் கேட்டது. பின்னால் கவின் வந்து நின்றான். இப்போது அவனது கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. அவன் என் கையை பிடித்துக் கொண்டான். இப்போது புரிகிறதா அனி? ரவி இறந்துவிடவில்லை. அவன் என் வடிவில் மீண்டும் வந்திருக்கிறான். நான் ரவியின் நினைவுகளுடன் வாழும் ஒரு புதிய உயிரினம். நீங்கள் ரவியை தேடினீர்கள். ரவி உங்கள் முன்னால் நிற்கிறான். இனி நீங்கள் எங்கும் போக முடியாது. நாம் இருவரும் சேர்ந்து இந்த புதிய உலகத்தை உருவாக்கப் போகிறோம். அவன் சொன்னது உண்மைதான். அவன் தொடுதலில் என் கணவர் ரவியின் ஸ்பரிசம் இருந்தது. ஆனால் அது ஏதோ ஒரு கரையான் அரித்த மரம் போல பயங்கரமானதாக இருந்தது. அவன் சிரிக்கும்போது ரவியின் குரல் அந்த அறையில் எதிரொலித்தது. நான் ஒரு மனிதனுக்காக அழவில்லை.
ஒரு ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மாயைக்காக சிறைப்பட்டிருக்கிறேன். அவன் என் கழுத்தில் ஒரு சங்கிலியை அணிவித்தான். இனி நீங்கள் என் மனைவி ரவிக்கு நீங்கள் எப்படி மனைவியாக இருந்தீர்களோ அப்படியே எனக்கும் இருப்பீர்கள். இந்த கதவுகள் இனி ஒருபோதும் திறக்காது. அவன் அந்த அறையின் சொச்சை அழைத்தான். இருள் சூழ்ந்தது. அந்த அறையில் என் அலறல் சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. நான் ரவியின் நினைவுகளில் அந்த புதிய மனிதனின் சிறையில் வாழ்நாள் முழுவதும் கைதியாகிப் போனேன். அந்த வீட்டின் ஜன்னல்கள் வழியாக நிலவு தெரிந்தது. அது ஒரு சாட்சி மட்டுமே. அந்த 12 வயது சிறுவரின் முகம் மூடி விழுந்துவிட்டது. அங்கே ரவியின் வன்மம் மீண்டும் ஒரு புதிய பரிமாணத்தில் உயிர் பெற்று வளர்ந்திருந்தது.